வணக்கம். மதுலேருந்து அமுதா நடராஜன். நம்ம இதுக்கு முன்னாடி விநாயகருக்கு ஏன் அருகம்புல் பிடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா யமன் மகன் அனலாசுரனை அவன் அரக்கன், அவனை வதம் செய்கிறதுக்காக தன்னுடைய உருவை பெருசாக்கி வாய் வழியாக முழுங்கிட்டாரு. அந்த அனலை தாங்க முடியாமல் என்னென்னமோ செஞ்சும் அந்த அனலை குறைக்க முடியாமல் விநாயகர் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருக்காரு. கடைசியாக அருகம்புல்லை போட்டு தான் விநாயகரோட அனல் குறைஞ்சி வேதனை குறைஞ்சி மகிழ்ச்சியானார். அதனால் விநாயகருக்கு அருகம்புல் பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது அந்த அருகம்புல்லுக்கு எவ்வளோ மதிப்பு, நமக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கிற ஏதோட மதிப்பும் தெரியாதுல்ல. அப்போ அந்த அருகம்புல்லுக்கு எவ்வளோ மதிப்பு அப்படிங்கிறதுக்கு 2 கதைகள். இது முதல் கதை என்னென்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சீத்தையோட அப்பா ஜனகராஜன் மகாராஜாவை பற்றி மிதிலையை ஆண்டு வந்துட்டுருக்காரு. ரொம்ப நல்லவர். அவரும் விநாயகர் மேலே ரொம்ப பக்தி கொண்டவர். தினமும் 3 புடி அவள் மட்டும்தான் சாப்பிடுவாராம், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாராம். அந்த மாதிரி பக்தர் அவர். ஆனால் அவருக்கு கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன ஆயிடுச்சுன்னா, விருந்து வைப்பார், அப்புறம் அன்னதானங்கள் பண்ணுவார். பெரிய லெவலில் அன்னதானம். ஸோ அவருக்கு பெருமை, உலகத்திலேயே நம்ம தான் சிறந்த அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தலக்கணம் ஏறிக்கிட்டே போயிடுச்சு. அப்போ விநாயகர்கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா உன்னோட பக்தர் ரொம்ப தலக்கணமாக இருக்கார், ரொம்ப பேசுகிறாரு, நீ அவரோட தலக்கணத்தை குறைக்கணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விநாயகர் என்ன பண்ணுறாரு, ஒரு அந்தனராக அவதாரம் எடுக்கிறாரு. என்ன மாதிரி அந்தனர்னா, அகோர பசியில் இருக்க அந்தனராக எடுக்கிறாங்க. எப்பவுமே தெய்வங்கள் மனிதர்களை மாறுவாங்க. மாறினா அவங்களுக்கு தான் தெய்வம்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி மாறுறாரு. மாறிட்டு மிதிலை நகரத்தில் பசி பசி பசின்னு மக்கள்கிட்ட ஓடுறாரு. அப்போ மக்கள்லாம் சொல்கிறாங்க, ஜனக மகாராஜா இங்கே தான் இருக்காரு, அவர்கிட்ட நீ போய் கேளு அப்படிங்கிறாங்க. இவர் ஓடி போகிறாரு. போய் ரொம்ப பசிக்குது மன்னா, எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னோட பசியை தீருங்கள் அப்படின்னு சொன்னோடனே இவர் தான் தலக்கணம் பெருமை பிடிச்சவராக இருக்காரா. உடனே அவர் சொல்கிறாரு, நான் எல்லாருக்கும் தினமும் அன்னதானம் போடுறேன். என் அன்னதானத்தில் வரவங்களுக்கு பழம் வேணும்னா பழம் தருவேன், காய் வேணும்னா காய் தருவேன், பதார்த்தங்கள் வேணும்னா தருவேன், என்ன சமைத்த உணவு சமைக்காத உணவு எது வேணாலும் தருவேன். என்னோட அன்னதான கூடத்தில் இல்லாததே இல்லை, பசின்னு வந்தவங்க பசி ஆறாமல் போனதே இல்லை, அப்படி இப்படின்னு பெருமை பேசுகிறாரு. கோவம் வந்துடுது அந்தனருக்கு. நான் பசியில் துடிச்சுக்கிட்டு இருக்கேன், அகோர பசியில் நீங்கள் பெருமையை பேசுகிறீங்களே அப்படின்னு வருத்தப்பட்ட உடனே அவர் சொல்கிறார், சரி நான் உணவு கொடுக்குற இடத்துக்கு உங்களை அனுப்பிச்சி வைக்கிறேன்னு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இவர் உள்ளே போகிறார். போய் பசி பசி பசின்றார். உடனே பரிமாறுறாங்க, சமைச்சு வச்சதெல்லாம் பரிமாறுறாங்க. எல்லாத்தையும் அந்த அந்தனர் சாப்பிட்றாரு. முடிஞ்சு போச்சு. பழங்கள்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. பசி பசிங்கிறாரு. பழம்லாம் தீர்ந்து போச்சு. காய்கறி எல்லாம் அவங்க சமைச்சு வச்ச பதார்த்தங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அவரோட பசி தீரவே இல்லை. அகோர பசி அகோர பசின்னு சொல்கிறாரு. அப்புறம் சமைத்த உணவுகள் போக சமைக்காத உணவுகள், அரிசி பதார்த்தங்கள் எல்லாமே சமைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்களா, அதெல்லாத்தையும் கொடுக்குறாங்க. எல்லாம் தீர்ந்து போச்சு. பயம் வந்துருச்சு அந்த அன்னதான கூடத்தில் இருக்கவங்களுக்கு. ஆஹா, ராஜாட்ட அந்த விஷயத்தை கொண்டு போயிடணும்னு சொல்லி ராஜாட்ட கொண்டு போகிறாங்க. ஐயா, அந்த அந்தனர் வந்தார், எல்லாத்தையும் சாப்பிட்டா, நம்மக்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு அப்படின்னோடனே ஜனக மகாராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு, இது சாதாரண ஆளோட வேலை இல்லை, இது கடவுளோட வேலை. ஏதோ நம்மக்கிட்ட ஒரு திருவிளையாடல் நடத்துறதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றனை விநாயகர் பின்னாடி, அதாவது அந்தனர் பின்னாடி அனுப்புகிறாங்க. அனுப்பி அவர் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் போ, அவங்க சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இதுக்கிடையில் திரிசரன் விரோசனை அப்படின்ற தம்பதி, இவங்க ரொம்ப ஏழ்மையான தம்பதிகள். ஆனால் விநாயகர் மேலே அதீத பக்தி கொண்டவங்க. அவங்க தினமும் விநாயகருக்கு தங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு, ஏழ்மை வறுமை அது என்ன கிடைக்குதோ அதை விநாயகருக்கு படைச்சிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அதோடு சேர்த்து ஒரு பிடி அருகம்புல் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அந்தனர் இவங்க விநாயகர் பக்தர்கள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவங்க வீட்டுக்கு போகிறாரு. அகோர பசின்னு போகிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஜனக மகாராஜா போடுற அன்னதான கூடத்தில் சாப்பிட்டேன், பாதி வயிறு தான் நிறைஞ்சிச்சு, மீறி வயிறு எனக்கு நிறையல, எனக்கு பசிக்குது, எனக்கு எதாவது தாங்கன்னு. 2 பேரும் பயப்படுறாங்க. என்னடா ராஜா போட்ட அன்னதான கூடத்திலே இவர் பசி நிறையலைன்னா நம்ம வீட்டில் என்ன இருக்குன்னு பதறாங்க, பயப்படுறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு. அப்போ அந்தனர்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வறுமையில் இருக்கிறவங்க எங்ககிட்ட கேட்குறீங்களே, நாங்கள் என்ன தருவோம் உங்ககிட்ட அப்படின்றாங்க. நீங்கள் என்ன சாமிக்கு படைச்சிங்களோ அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு அந்தனர் கேட்குறாரு. ஐயா, நாங்கள் தினமும் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதை தான் ஏன் சாப்பிடுவோம், நாங்கள் அதையுமே இன்றைக்கி சாப்பிட்டுட்டோமே, அதுவுமே எங்ககிட்ட இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உங்ககிட்ட என் பசியை தீக்கிற ஒரு பொருள் இருக்குது,
விலை மதிக்கற்ற பொருள், ஆனால் பசியை தீக்கிற பொருள் அப்படின்றாங்க. ஐயோ அப்படியான வீடு ஃபுல்லாக கணவனும் மனைவி தேடுறாங்க, எதுவுமே கிடைக்கல. ஐயா எதுவுமே கிடைக்கல. இல்லை, நல்லா யோசிங்க. சாமிக்கு என்ன படைச்சிங்க? நெய்வேத்தியம் பண்ணோம். அதை என்ன பண்ணீங்க? சாப்பிட்டோம். வேறு என்ன படைச்சிங்கன்னா இவங்களும் யோசிக்கிறாங்க, ஒன்றும் இல்லைன்னு. இல்லை நல்லா போய் பாருங்கள் என்ன படைச்சிங்க அப்படின்னோடனே அப்பா அவர் சொல்கிறாரு, நாங்கள் அருகம்புல் படைச்சோன்னு. அருகம்புல்லை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க கணவன் மனைவி அருகம்புல்லை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்த உடனே சாப்பிட்டு வந்து இந்த அந்தனருக்கு என்ன ஆயிடுது? பசி அடங்கிடுது. அடங்கினா இப்போ தான் என் பசி அடங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இந்த அருகம்புல்லோட மதிப்பு தெரியலை. இது மாதிரி விலை மதிக்கப்பட்ட ஒரு பொருளோ, இது மாதிரி ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பொருளோ உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ரொம்ப மகிழ்ச்சியாகிறாங்க. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, அவர் அருகம்புல்லை சாப்பிட சாப்பிட அவங்க ஏழ்மை மாறி அவங்க செல்வ செழிப்பாக வந்துடுறாங்க, அவ்வளோ வசதி வாய்ப்பாக வந்துடுறாங்க. இந்த கதையை கௌண்டின்ய மகரிஷி ஆஷ்ரியை அவங்க மனைவி அவர் என்ன செய்கிறாரு, மனைவி கிட்ட சொல்கிறார் என்னன்னா, இவங்களும் பயங்கர சிறந்த பக்தர்கள் விநாயகருக்கு. தினமும் விநாயகருக்கு படைச்சிட்டு தான் இவங்களும் சாப்பிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1000 அருகம்புல் தினமும் விநாயகருக்கு, தினமும் ஒரு நாள் கூட தவறாமல். ஏன்னா கௌண்டின்ய மகரிஷி வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அந்த மகரிஷி அவருக்கு வந்து விநாயக பக்தர். அவர் தினமும் 1000 அருகம்புல் வச்சு கும்பிடுவாராம். ஸோ இந்த கதையை மனைவி ஆசிரியர்கிட்ட சொல்லும் போது அந்த அம்மாவுக்கு ஒரு பொறாமை, ஒரு கோபம், ஒரு வருத்தம். என்ன சொல்கிறாங்க பாருங்க, தினமும் 1000 அருகம்புல் வச்சு தினமும் கும்பிட்ற நமக்கு செல்வம் கிடையாது, நம்ம ஏழ்மையில் வறுமையில் இருக்கோம். கொஞ்சோண்டு அருகம்புல் கொடுத்த, கொஞ்சோண்டு அருகம்புல் வச்சு கும்பிட்ட அவங்களுக்கு மட்டும் வந்து அந்த அந்தனர் சாப்பிட சாப்பிட அவ்வளோ செல்வ செழிப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ விநாயகர் நமக்கெல்லாம் செய்யலை இல்லை அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ கௌண்டின்ய மகரிஷி சொல்கிறாரு, இல்லைம்மா, நமக்கு தினமும் 1000 அருகம்புல் வச்சு கும்பிடுற சக்தி இருக்குது. அதை விட சக்தி என்ன இருக்குது? நீ நமக்கு தினமும் இந்த 1000 அருகம்புல் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாமான்னு என்னென்னமோ சொல்லி மனைவியை சமாதானப்படுத்துறாரு. ஆனால் பெண் இல்லவா, பெண்ணுக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் நம்ம மட்டும் இப்படி இருக்கவே நம்ம கணவருக்கு அது புரியலேன்ற வருத்தம் இருக்கும்ல. அதனால் அவரை திருப்பி விடாமல், இல்லை எனக்கும் நீங்கள் அருகம்புல்லோட அந்த மதிப்பை எனக்கும் வாங்கி கொடுக்கணும், 1000 அருகம்புல் கொடுக்குறோம், நம்மளும் செல்வ செழிப்போடு வரணும் அப்படின்னோடனே சரி இந்த அம்மாவுக்கு நம்ம பட்டாதான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இவர் வந்து தவ வலிமை மிக்கவர். அதில் அவருக்கு கிடைச்ச ஒரு வரம் என்னன்னா, அவர் இந்திரனை எப்போ வேணாலும் பார்க்கலாம், இந்திரன்கிட்ட என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மனைவி கிட்ட ஒரே ஒரு அருகம்புல் கொடுக்குறாரு. ஒரே ஒரு அருகம்புல், 1000 அரும்புகள்லேருந்து ஒரே ஒரு அருகம்புல்லை மட்டும் எடுத்து மனைவி கிட்ட கொடுத்து, இதை நீ இந்திரன்கிட்ட கொண்டு போய் எடைக்கு எடை, அருகம்புல் ஒரு அருகம்புல்லோட எடைக்கு எடை தங்கமோ என்னமோ உனக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டோன்னு. இந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம். என்னடா இது, செல்வ செழிப்பு வரணும், நம்ம இவ்வளோ துடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு அருகம்புல்லுக்கு எடைக்கு எடை இவர் வாங்கிட்டு வர சொல்கிறாருன்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் அந்த காலத்தில் வந்து கணவன் எது சொன்னாலும் மனைவி வந்து தட்ட மாட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஒரு அருகம்புல்லை கொடுக்குறீங்க? இல்லை நான் சொல்கிறேன், இதை கொண்டு போய் இந்திரன்ட்ட கொடுத்து அதுக்கு எடைக்கு எடை நீ என்ன வேணுமோ, தங்கமோ என்ன வேணுமோ நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சரி, கணவன் வந்து வார்த்தையை தட்ட மாட்டாங்கல்ல. ஸோ வாங்கிக்கிட்டு போகிறாங்க. அந்த அம்மா போய் இந்திரன் சபைக்கு போகிறாங்க. இந்திரன்ட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா எங்கள் கணவன் வந்து என்னை அனுப்பியிருக்காங்க, இந்த ஒரு அருகம்புல்லுக்கு ஈடாக எனக்கு ஏதாவது கொடுங்க, எங்கள் வீட்டு வறுமை தீரணும். ஏன்னா இந்திரன் சிரிக்கிறார், என்னம்மா இந்த ஒரு அருகம்புல்லை கொண்டு வந்து உன் வீட்டு வறுமை தீரணும்னு நினைக்கிறேன், இந்த அம்மான்னு கையில் நிறைய அள்ளி பொண்ணும் பொருளையும் அள்ளி இந்த அம்மா நீ கொண்டு போ, ஏன்னா நான் அவருக்கு வரம் கொடுத்துருக்கேன், அதனால் நீ கொண்டு போமா அப்படின்னு சொல்கிறார். ஐயா, என் கணவன் சொன்னதை நான் வார்த்தை தப்ப மாட்டேன். என் கணவன் சொல்லிவிட்டது வந்து இந்திரன்கிட்ட இந்த ஒரு அருகம்புல்லுக்கு என்ன செல்வம் கொடுக்குறாரோ அதை மட்டும் வாங்கிட்டுவான்னு சொன்னார். அதனால் என்னை தடுக்காதீங்க, எனக்கு இந்த ஒரு அருகம்புல்லுக்கு எடைக்கு எடை எனக்கு நீங்கள் என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்னு. அவர் மனசுக்குள்ள என்ன தான் கொடுக்க போகிறேன், சரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை வர சொல்லி தராசை கொண்டு வராங்க. ஒரு அருகம்புல்லை தட்டில் போடுறாங்க. இந்த அவர் சும்மா சின்ன ஒரு தங்க நெல்மணியை போடுறாரு. ஒன்றுமே ஆகலை. ஒவ்வொன்றா போடுறாரு, எல்லாத்தையும் போடுறாரு. தங்கம், வைரம், வைடூரியம், அவர்கிட்ட இருக்க செல்வ செழிப்பு அம்புட்டியும் போடுறாரு. ஒன்றுத்துக்கு நகரில். ஆகா, இது என்னடா அவர்கிட்ட எல்லாமே விற்று முடிஞ்ச மாதிரி முடிஞ்சிருது, என்னடா செய்கிறது, ஒன்றுமே இல்லையே, இது ஏதோ திருவிளையாடல் பயப்படுறாரு. அப்போ சொல்கிறாரு அம்மாட்ட, அம்மா என்கிட்ட இந்த ஒரு அருகம்புல்லுக்கு ஈடான சொத்தோ சுகமோ நகையோ எதுவுமே இல்லைம்மா, ஆனால் உலகத்திலேயே சிறந்த பெரிய பணக்காரன் குபேரன் இருக்கார், அவர்கிட்ட போனேன்னா நிச்சயமாக இந்த அருகம்புல்லுக்கு இந்த ஒரு அருகம்புல்லுக்கு ஈடான செல்வங்கள் கிடைக்கும், நீ அவர்கிட்ட போமான்னு சொல்லிட்டு இவர் தூது அனுப்புகிறாரு. குபேரன் நினைக்கிறார்,
ஒரு அருகம்புல் தானே, நம்ம தான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், நம்ம கூட அனுப்புங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவரும் கெட்டாக சொல்லிடுறாரு. இவங்க குபேரன்ட்ட போகிறாங்க, போய் சொல்கிறாங்க நடந்தது. இந்திரன்ட்ட கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, வாமான்னு சொல்லி அதே மாதிரி தராசிலாக்கி குபேரன் தன்னுடைய சொத்துக்களை ஒவ்வொன்றா செல்வங்களின் தங்கம் வைரம் வைடூரியம் சொத்து எல்லாத்தையும் விற்கிறார். ஆனால் அருகம்புல் கீழேயே இருக்குது. இவங்க என்ன பண்ணலை, என்னடா இது பெரிய மாயமாக இருக்கு, அப்போ இது ஏதோ திருவிளையாடல் பொருள்னு பயப்படுறாங்க. பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மும்மூர்த்திகள் அதை இந்திரன் விஷ்ணு சிவன் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த தராசில் உட்காடுறாங்க. 3 பேரும் உட்காடுறாங்க, செல்வங்கள் எல்லாம் வச்சு அது மேலே வச்சு உட்காடுறாங்க. அப்படியும் அருகம்புல் மேலே வரவே இல்லை. அருகம்புல்லோட கணம் தான் அதிகமாக கீழே நிற்கிது. ஆகா, இது வந்து கணபதி பண்ணுற திருவிளையாடல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ அவங்க என்னென்ன செல்வ செழிப்பு இருந்துச்சோ அதெல்லாம் விட்டுட்டு இந்த மும்மூர்த்திகள் குபேரன் எல்லாரும் சேர்ந்து அந்த அம்மாவோட கௌண்டின்ய மகரிஷியை பார்க்க வந்து, ஐயா எங்களுக்கு அருகம்புல்லோட மகிமையை தெரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள்லாம் நினச்சிட்டோம் செல்வங்களும் சொத்துக்களும் அதெல்லாம் தான் பெரிய மதிப்புள்ள பொருள்னு. ஆனால் இந்த ஒரு அருகம்புல் முன்னாடி இந்த சொத்துக்கள் எதுவுமே ஈக்குவல் ஆக முடியலை, எங்களை மன்னிச்சுக்கோங்க, எங்கள் தலைக்கணத்தை எங்களுக்கு உணர்த்தியதுக்கு ரொம்ப நன்றி. அந்நேரம் ஒற்றன் அனுப்புன ஜனக மகாராஜா வந்துடுறாரு. அவரும் வந்து கணபதிட்ட அந்தனர் வந்து கணபதியாக மாறிடுறாரு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, எங்கள் தலைகணத்தெல்லாம் நீங்கள் வந்து மாற்றிட்டீங்க, இனிமேல் நாங்கள் சாதாரண இருப்போம், அதுவும் இல்லாமல் ஒரு அருகம்புல்லுக்குரிய மரியாதை என்னன்னு எங்களுக்கு தெரியப்படுத்திட்டீங்க, ரொம்ப நன்றி ஐயாங்கிறாங்க. அப்போ கௌண்டின்ய மகரிஷி அவன் மனைவியை பார்த்து கேட்குறாரு, என்னம்மா இப்போ உன் மனநிலை என்னன்னு. அப்போ கண்ணீர் விட்டு அழுறாங்க. ஏங்க ஒரு அருகம்புல்லுக்கே இவ்வளோ மதிப்பு இருக்கும்போது நம்ம தினமும் 1000 அருகம்புல்லை வச்சு கும்பிட்டுட்ருக்கோம். அப்போ உலகத்திலேயே பெரிய பணக்காரங்க நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தாங்க, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டே என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் விநாயகர் நடத்திய திருவிளையாடல். நமக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கிற இந்த அருகம்புல்லோட மகிமை தெரியலை. நீங்கள் ஒரு சின்ன விநாயகரோ உங்கள் தகுதிக்கேற்று என்ன விநாயகனாரோ எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். விநாயகருக்கு எந்த முறையும் எந்த சாஸ்திரம் எந்த சம்பிரதாயம் இல்லை, எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஒரே ஒரு அருகம்புல் சொல்லுவாங்க, அருகம்புல்லை கிள்ளி போட்டால் துள்ளி வருவார் விநாயகர்னு. அதனால் ஒரு அருகம்புல்லை கூட போட்டு நீங்கள் தினமும் விநாயகரை வணங்கினா விநாயகர் சந்தோஷமாக நீங்கள் கேட்டதெல்லாம் செய்வார். நன்றி, வணக்கம்.